உறவுகளுக்கு என் திருத்தூதர் வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. அன்பு உறவுகளே, எல்லாரும் நலமா? இப்போ நம்ம கதைக்குள்ள போலாமா? ஒரு 5 வயசு சிறுமி அவங்க அம்மா கூட கடைக்கு போறா. சந்தைக்கெல்லாம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க அம்மா கூட ஒரு பையை எடுத்துட்டு சாமான் வாங்குறதுக்காக அவங்க அம்மா போகிறாங்க. கூட இந்த குழந்தை அழகாக கூட கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கடையில் இந்த பொண்ணு அழகான ஒரு முத்து மாலையை பார்க்குது. பிளாஸ்டிக்கால் ஆன இந்த முத்து மாலை மாதிரியே இருக்கிற ஒரு மாலையை பார்க்குது அந்த குழந்தை. பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு அந்த முத்து மாலை வேணும்னு ஆசை. உடனே அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு அந்த முத்து மாலையை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்குது. உடனே இவங்க அம்மா சொல்கிறாங்க, அது நல்லதில்லை, நல்லா இல்லைம்மா, பார்க்குறக்கே சுமாராக மலிவான ஒரு பொருள், அதுக்கு அவ்வளோ, அது ரொம்ப விலை கம்மி தான், ஆனால் ரொம்ப மலிவான பொருள், நிறைய சாயம் கலர் கலந்த பிளாஸ்டிக், அது உன் உடம்புக்கு ஒத்துக்காது, இப்போ வேண்டான்னு சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா, அது ஏதாவது ஒன்று வேணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா வாங்காமல் அந்த இடத்த விட்டு நகராது. நம்மளே அப்படிதான். இப்போ குழந்தைகளுக்கு சொல்லவா வேணும், அந்த குழந்தைக்கு ரொம்ப ஆசை, அது கண்டிப்பாக வேணும். அவங்க அம்மாட்ட அழுது அடம் பிடிச்சி வேற எதையுமே அந்த அம்மாவை வாங்க விடலை. பிடிவாதமாக இது ரகலை பண்ணிக்கிட்டே இருக்குது. அவங்க அம்மாவும் வேற வழி இல்லாமல் சரி போய் தொலையிட்டோன்னு சொல்லி அந்த ஒரு மலிவான விலையில் உள்ள அந்த முத்து மாலையை வாங்கி கொடுத்துட்றாங்க. இந்த பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சிறுமிக்கு அதை வாங்கிட்டு கழுத்தில் போட்டுக்கிட்டு கழட்டுறதே இல்லை. எந்நேரமும் அந்த முத்து மாலை அதோட கழுத்தில் தான் இருக்கும். ராத்திரி தூங்கும்போது கூட கழட்டுறதில்லை, குளிக்கும்போது எந்த நேரத்துலையும் அதை கலட்டாமல் அது போட்டுக்கிட்டே இருக்குது. எல்லாத்துக்கிட்டே காட்டி பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட முத்து மாலை பாரு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்க குழந்தைகிட்ட எல்லாம் காட்டிட்டு விளையாண்டுக்கிட்டு, அதுக்கு அந்த முத்து மாலை இருக்கிறதே ஏதோ பெரிய விஷயம் தான் கையில் இருக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள், ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அவங்க அப்பா வராரு. அவங்க அப்பா குழந்தைய கூப்பிட்டு கேட்குறாரு, டேய் கண்ணா, உனக்கு அப்பாவை எவ்வளோடா பிடிக்கும்? ஏன்னா அந்த அப்பாவுக்கு அந்த குழந்தைய ரொம்ப பிடிக்கும். அதனால கேட்குறாரு, டேய் கண்ணா, அந்த குழந்தை உனக்கு அப்பாவை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த குழந்தை சொல்லுது, எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. ரொம்பனா எவ்வளோ பிடிக்கும், உலகத்தில் இருக்க எல்லாத்த விட உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்படியா? அப்படின்னா அப்பா என்ன கேட்டாலும் அப்பாவுக்கு நீ தருவியா அப்படின்னு கேட்குறாரு. சரி கேளுங்கப்பா அப்படின்றுச்சு இந்த குழந்தை. உடனே என்ன பண்ணுது, அவங்க அப்பா என்ன கேட்குறாரு, நீ கழுத்தில் போட்டிருக்கிய அந்த முத்து மாலை, அதை எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த குழந்தைக்கு கோபம் வந்துடுது. என்னப்பா நீங்கள் வேற எதையாச்சும் கேட்பீங்கன்னு பார்த்தா என் முத்து மாலையை கேட்குறீங்க, வேணும்னா என்னோட அந்த புலி பொம்மை இருக்குது, அந்த பொம்மையை எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க, நான் இந்த முத்து மாலையை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுது. அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு. கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த பொண்ணு அந்த முத்து மாலையை கழுத்துல இருந்து கலட்டவே இல்லை. எந்நேரமும் அதை தான் போட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அப்புறம் திரும்ப என்ன பண்ணுச்சு, இன்னொரு நாள் அவங்க அப்பா கொஞ்ச நாள் கழிச்சோன்னா அந்த முத்து மாலையும் கொஞ்சம் எல்லாம் வெளுக்கவே ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ நாள் அந்த குழந்தை அதை கழுத்துலேருந்து கழட்டவே இல்லை. அதுவும் வெளுத்து சாயமெல்லாம் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த குழந்தைக்கு அந்த கழுத்து ஓரங்கள்ல எல்லாம் அந்த சாயம் பட்டு புண்ணு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கும் மருந்து போடுது, துடைக்குது, எல்லாம் பண்ணுது. ஆனாலும் அந்த முத்து மாலையை மட்டும் கழட்டவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த அப்பா இன்னொரு நாள் வராரு. டேய் கண்ணா, உனக்கு அப்பாவை எவ்வளோடா பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போவும் அந்த குழந்தை அப்படிதான் சொல்லுது, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ப்பா, எல்லாரை விட அதிகமாக உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது. அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, அப்படின்னா அப்பாவுக்கு அந்த முத்து மாலையை தெரியா அப்படின்னு கேட்குறாரு. இந்த குழந்தைக்கு திரும்பவும் கோபம் வந்துடுது. என்னப்பா நீங்கள் எப்போ பார்த்தாலும் என் முத்து மாலையவே கேட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? அதை விட்டுட்டு வேற ஏதாச்சும் கேளுங்க. பாருங்க, என்னோட குதிரை பொம்மை இருக்குது, வேற எவ்வளோ பொம்மைக்கு விளையாட்டு சாமான் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அதில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, இந்த முத்து மாலையை மட்டும் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுது. அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு. அப்புறம் ரொம்ப நாள் ஆனோன்னு இந்த பொண்ணுக்கு கழுத்தில் புண்ணெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுது.
அப்புறம் அதையெல்லாம் தொடச்சி கிடச்சி மருந்தெல்லாம் போடுறாங்க. அந்த முத்து மாலையும் ரொம்ப வெளுத்து போய், ஏன்னா மட்டமானது, பிளாஸ்டிக்கால் ஆனது. அந்த குழந்தைக்கு உடம்புல இந்த பிளாஸ்டிக்கோட சூடு காயங்களை ஏற்படுத்துது. எல்லாம் ஆன பின்னாடியும் இந்த குழந்தை அதை கழட்டாமையே இருந்தது. ஒரு நாள் அவங்க அப்பா வந்து சோர்வாக ஆஃபீஸ் முடித்து வந்து அப்படியே வீட்டில் உட்காந்துட்டு இருக்க நேரத்தில் இந்த குழந்தை அவங்க அப்பா கூட விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ளே ஓடி போச்சு. ஓடி போய் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க அப்பா பக்கத்தில் தயங்கி தயங்கி வந்து நிற்கிது. ஏம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு அவங்க அப்பா. அப்போது ஒரு பைக்குள்ளே, ஒரு சின்ன சுருக்கு பை மாதிரி ஒரு பைக்குள்ளே இருந்து இந்த குழந்தை அந்த முத்துமலை எடுக்குது. அப்போ இது நீங்கள் ரொம்ப நாளாக வேணும்னு கேட்டீங்கல்ல, இந்தாங்க நீங்கள் வச்சுக்கங்க, இப்போ எனக்கு இது வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அந்த முத்து மாலையை அவங்க அப்பா கிட்ட கொடுக்குது. அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே அதை வாங்கி இப்படியே பார்க்குறாரு. ரொம்ப வெளுத்து போய் ஒரு மாதிரி இனி அது உபயோகப்படுத்துறதுக்கே லாய்க்கு இல்லாத மாதிரியான நிலையில் அந்த முத்து மாலை இருக்குது. அவங்க அப்பா அதை ஒரு கையில் வாங்கி டேபிள் மேலே வச்சுட்டு தன்னோட பாக்கெட்டுக்குள்ளே கைவிட்டு ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறார். ஒரு வெல்வெட்டு துணியில், ப்ளூ கலரில் அழகான வெல்வெட்டு துணியில் சுற்றி வச்சிருக்கப்பட்டிருக்க ஏதோ ஒரு பொருள் எடுத்து அந்த குழந்தை கையில் கொடுக்குறாரு. இந்த இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு. அந்த பொண்ணு என்னப்பா அப்படின்னு கேட்குது. இல்லைடா நீ பிரித்து பாரு, வச்சுக்கோ, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த குழந்தை அவசர அவசரமாக அந்த வெல்வெட் துணியை அப்படியே பிரித்து பார்க்குது. பிரித்து பார்த்து இப்படியே கையில் எடுக்குது. அழகான ஒரு ஒரிஜினல் முத்து மாலை அந்த சுருக்கு அந்த வெல்வெட் துணிக்குள்ளே இருந்திருக்கு. அப்போ இந்த பிள்ளை கேட்குது, அப்பா இது இன்னும் இவ்வளோ அழகாக இருக்குது, இது எப்போ வாங்கினீங்க அப்படின்னு. முதல் தடவை உங்கள்கிட்ட நான் வந்து இந்த முத்து மாலையை எனக்கு கொடுன்னு கேட்டேன் இல்லையா, அப்போவே உனக்காக இதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நீ எப்போ எங்கிட்ட அந்த பழைய முத்து மாலையை கொடுக்குறியோ அப்போ நான் உனக்கு வந்து இந்த முத்து மாலையை திருப்பி தரணும் அப்படின்னு நினச்சிட்டு இதை நான் வாங்கி வச்சுருந்தேன். அப்படி இப்போ நீ வச்சுக்கோ, இப்போ நீ அதை கொடுத்துட்ட, இது உனக்கு எந்த பாதிப்பும் வராது, இது ஒரிஜினல் முத்து மாலை, நல்ல தரமானது, உனக்கு எந்த அரிப்போ தோல் வியாதிகளோ எதுவுமே வராது, சூடு எடுக்காது, உனக்கு அழகாக இருக்கும், நீ போட்டுக்கன்னு கொடுக்குறாரு. இந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம். பாரு எங்கள் அப்பா எனக்காக வாங்கி வச்சுருந்துருக்காரு, எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வாங்கி போட்டுட்டு சந்தோஷப்பட்டுட்டு போச்சு இந்த குழந்தை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. அன்பு உறவுகளே, அந்த அப்பா பாருங்க அந்த குழந்தைக்காக வாங்கி வச்சுட்டு அந்த குழந்தை எப்போ தங்கிட்ட வரும், அந்த கெட்டது அந்த தரமில்லாத பொருளை எப்போ திருப்பி கொடுக்கும், அப்போ நல்ல விஷயத்தை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்திருக்காரு. அந்த குழந்தை அந்த தேவையில்லாத அந்த பழைய முத்து மாலையை கொடுத்த உடனே உண்மையிலேயே விலை மதிப்பில்லாத அழகான ஒரு முத்து மாலையை கொடுத்து அந்த குழந்தைய சந்தோஷப்பட வச்சிருக்காரு. இந்த இடத்துல தாங்க நம்ம யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்னு பார்க்குறீங்களா? நாமளும் அப்படிதாங்க குழந்தைங்க மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம கிட்ட இருக்க கோபங்கள், வருத்தங்கள், நிறைய கெட்ட பழக்கங்கள் நமக்கே தெரியாது, நம்ம இதெல்லாம் தப்புன்னே நமக்கு தெரியாது. எப்படி அந்த குழந்தை அது தரமில்லாததுன்னு தெரியாமையே தனக்கு வச்சுக்கிட்டு இருந்துச்சோ அந்த மாதிரி நிறைய குணங்கள் நம்மகிட்டையும் இருக்குது. கோபம், குறிப்பாக சொல்லணும்னா கோபம், இந்த கோபம், வருத்தங்கள், அப்புறம் மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படுறது, மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட தேவையில்லாத விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம கடவுள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கார். நம்மளுடைய ஆண்டவர் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கார். நம்மளை படைச்ச அந்த கடவுளுக்கு தெரியாதா நமக்கு எது நல்லது, நமக்கு எது வேணும்னு? நாம இந்த தேவையில்லாத இந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் எப்போ தூக்கி எரிஞ்சு போடுறோமோ கடவுளுக்கு நமக்கு பெரிய பொக்கிஷத்தையே கொடுக்கறதுக்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்கார். ஆனால் நாம் தான் அதை உணரவே மாட்டேங்கிறோம். இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம இறுக்கி பிடிச்சி வச்சுட்டு கடவுள் பக்கத்திலேயே போக மாட்டேங்கிறோம். பேருக்கு கோயிலுக்கு போய் கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்துடுறோம். மனசார கடவுள்கிட்ட பேசுகிறோமா? அவர்கிட்ட பேசி பாருங்க. பேசி பார்த்தா தான் தெரியும் அவர் எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு இரக்கமானவர். நம்ம சொல்றதையெல்லாம் எப்படி காது கொடுத்து கேட்குறாருன்னு தெரியும்.
அவர் என்ன பக்கத்துலயே உட்காந்து கேட்கிறாரு, காது கொடுத்து கேட்கறதுக்குன்னு நமக்கு யோசிக்கலாம். கண்டிப்பாங்க, நம்ம சொல்ற எல்லா விஷயத்தையும் அவர் காது கொடுத்து கேட்கிறார். மனசு விட்டு பேசுங்க. உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுறீங்க, ஏன் கடவுள்கிட்ட பேசுறதுக்கு என்ன? தாராளமா பேசலாம். மனசுல இருக்க எல்லாத்தையும் கொட்டலாம். அவரை திட்டலாம், அவர்கிட்ட கோபப்படலாம், அவர்கிட்ட சண்டை போடலாம், எல்லாமே பண்ணலாங்க. நமக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் கொடுக்கறதுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்கார். அந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம தேவையில்லாத இந்த சின்ன சின்ன விஷயங்களை தூக்கி எறிஞ்சு போடணும். நம்ம பாஷையில சொல்லணும்னா இந்த கோபத்தை எல்லாம் தியாகம் பண்ணிடணும். மற்றவங்க மேல இருக்கிற நம்ம தவறான அபிப்பிராயங்களை தூக்கி எறிஞ்சு போடணும். மற்றவங்களோட விமர்சனங்களை கேட்டு நம்ம மனசுக்குள்ள நம்ம போட்டு நமக்குள்ள உள்ள அந்த தாழ்வு மனப்பானைகளை தூக்கி எறிஞ்சு போடணும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டுட்டு கடவுள் பாதத்துல போய் நின்று பாருங்களேன். அவர் உங்களை எப்படி வாழ் மகளேன்னு கூப்பிட்டு அரவணைச்சுக்குவார். அந்த அனுபவங்களை அனுபவிச்சு பாருங்க, தெரியும். நிறைய நேரங்கள்ல நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அந்த உணர்வோட தான் நான் இதை உங்களுக்கு சொல்ல முடியுது. கேட்டு பாருங்க, கடவுள்கிட்ட கேட்டு பாருங்க. அவர் காத்துட்டு இருக்கார், நமக்காக காத்துக்கிட்டு இருக்கார். அந்த உயிருள்ள கடவுள்கிட்ட நம்ம போய் எல்லாமே கேட்கலாங்க. நம்ம அப்பா அவர்கிட்ட எப்படி அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா காத்துக்கிட்டே இருந்திருக்காரு. நல்ல விஷயத்த கையில வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த குழந்தை எப்போ அந்த தேவையில்லாததெல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டுட்டு அப்பா கிட்ட வரும்னு காத்துட்டு இருந்திருக்காரு. நம்ம அப்பாவும் அப்படிதான் காத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம மகள், நம்மளுடைய மகன் எப்போ இந்த விஷயங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டுக்கிட்டு எங்கிட்ட ஓடி வர போறான், நாம அவனை அரவணைச்சு காப்பாற்றுவோம். நம்ம போகலைன்னா கூட அவர் காப்பாத்திட்டு தான் இருக்காரு. ஆனா அது நமக்கு புரியறது இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தூக்கி எறிஞ்சு போட்டுட்டு அவர் பக்கத்துல போய் பாருங்களேன். அப்ப தெரியுங்க அவருடைய அருமை, அவருடைய அன்பு எவ்வளவு உயர்வானதுன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுங்க. போலாமா? கடவுள் பக்கத்துல போலாமா? நம்ம அப்பா கிட்ட போலாமா? போய் தான் பார்ப்போமே. இப்போ அழகான ஒரு பாடல் கேட்போம், அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வருவோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. வணக்கம் அன்பு உறவுகளே. இப்போ நம்ம அந்த பாட்டுக்குள்ள போலாமா?
உறவுகளே, தாய் மறந்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. எப்பவுமே இருக்க கடவுள். தாய் தந்தை கூட வெறுத்துருவாங்க, மறந்து போயிடுவாங்களாம். ஆனா கடவுள் நம்மளை மறக்க மாட்டாரம்மா. நாம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம், உணர்ந்துகிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நமக்காக ஏதோ சில விஷயங்கள், சில சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும்போது கடவுளை ரொம்ப நொந்துக்கிறோம். ஆனா நமக்கு தெரியறதில்ல, நமக்கு பின்னாடி அதை விட பெரிய விஷயம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப உயர்வான ஒரு விஷயம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப என்னுடைய நேரம் இல்லை, கடவுள் எனக்கான நேரத்தை கொடுப்பாருன்னு நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். நம்ம அதை உணரலாமா? இந்த கதையில அந்த குழந்தை அவங்க அப்பாவுக்காக, அந்த அப்பா குழந்தைக்காக அவங்க அப்பா காத்துக்கிட்டு இருந்த மாதிரி கடவுள் நமக்காக காத்துட்டு இருக்கார். நாம அதை உணர்ந்து அவர்கிட்ட போனோம்னா நமக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் கிடைக்குங்க. போவோமா? சரிங்க, நாளைக்கு பார்ப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. வணக்கம் அன்பு உறவுகளே.